ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம வந்து மெஹானி சீரியல்லேருந்து ஒரு ஹார்ட் பிடிஎஸ் ஒன்று கிடச்சது இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அவங்களுடைய ஷூட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. விஜய் காவேரி வந்து ஒன்றா ஆகிட்டாங்க. அதாவது அவர் வந்து ரிமாண்ட்லேருந்து வெளியே வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ண மாதிரி சொல்லியிருந்தோம். பட் வந்து எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் என்னென்னா, காவேரி வந்து ஒரு பேக் வச்சுருக்கிறா. ஸோ அந்த பேக் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரவீன் பெனான் சார் எடுத்த கண்ணம்மா 2ல் வந்து அவங்க பேக் எடுத்து தனியாக போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை பார்த்ததுலேருந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. எதனால் அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க போனாங்க தெரியல. பிகாஸ் அவருடைய ரீசெண்ட் சீரியலே அது வந்து பாரதி கண்ணம்மா 2 தான். ஸோ அதே சாப்டர் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வீக்கால் வந்து போடக்கூடிய அளவுக்கு அவர் டைரக்டர் வந்து யோசிக்க மாட்டாருங்களா? நம்ம யோசிக்கிறோம், அவர் அது அந்த மாதிரி ஒரு கதை களத்தை எடுத்துகிட்டு வர மாட்டார். ட்ராக் எந்த மாதிரி இருக்கும்ன்றது செப்பரேஷன் ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிறதே இப்போ செப்பரேஷனில் தான் இருந்துகிட்ருக்காங்க. மேற்கொண்டு அதற்கு ஒரு செப்பரேஷன் கொடுக்க மாட்டார் மேபி, சரிங்களா? ஸோ இது தான் அந்தளவுக்கு மேஜராக வந்து டெப்த்து உள்ளே போக மாட்டார். பட் கதை மூவ் ஆகணுன்னா சில விஷயங்களை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். தவிர கண்ணம்மா மாதிரி நீங்கள் வந்து நான் கோச்சிட்டு போயிட்டு குழந்தை வந்து பெருசாகிட்டு தான் அடுத்து மீட் பண்ணுவோன்ற மாதிரி ட்ராகிங் வந்து போகாதுங்க சீரியலில். கண்டிப்பாக அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இருக்காது. வீக்கா ஃபேன்ஸை எதிர்பார்க்குற மாதிரி தான் அவர் ஸ்க்ரீனே கொடுப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஸ்க்ரீன் வந்து அதிகமாக கொடுத்து தான் இப்போ கொஞ்சம் விஜயை ஹைட் பண்ணிட்டு தான் அவர் வந்து மற்றவங்களுக்கு ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்துருக்காரு. அகெயின் விஜயும் வந்து ஸ்க்ரீன் உள்ளே இப்போ கொண்டு வந்துட்டார், சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் போகும். அந்த பேக் மேபி வெனிலா பேக்காக கூட இருக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு அடிப்பட்டு தூக்க முடியாதவங்க காவேரி தூக்கி வச்சு கூட இருக்கலாம். ஸோ அதுதாங்க மேபி அந்த மாதிரி ஒரு கதைக்களம் மூவ் ஆகாது. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போக வேண்டாம். அப்படியே ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் சின்னதாக இருக்கும், தவிர பெருசாக இருக்காது, வாய்ப்பில்லை, சரிங்களா? ஓகேங்களா? ஸோ எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போகும் சீரியலு பார்க்கும். பட் எல்லாருமே இப்போ இருக்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்கிறாங்க. மேபி சேடான விஷயம் இன்பிட்வீனில் எதனா நடந்திருக்கலாம். இந்த ஒரு பிடிஎஸ் மட்டும் வச்சு நம்ம மொத்த ஸ்டோரியும் நம்ம பில்டப் பண்ண முடியாது. இன்பிட்வீனில் எல்லாமே கட்டாயிருக்கு. இது வந்து ரிமாண்டாகி வெளியே வந்த சீன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இல்லையா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கதைகளுக்கு வேறு எதாவது பிடிஎஸ் வந்தால் மேட்ச் ஆக தான் பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நோ இவங்க 2 பேர் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.